மாணிக்கம், you know the meaning of சமுதாயம்? சம் ஆதாயம் இருந்தா தான் இந்த சமுதாயம் நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். நிஜம் நீயே அப்படிங்கிற டைட்டில் ரொம்ப அழகா இருக்கு. நிஜம் நிஜமான காதலாக இருக்கும் பட்சத்தில் காதலிக்கு காதலன் நிஜம் அவனாகத்தான் இருக்க முடியும். காதல் நோக்கும் காதலி நிஜமானவளாக அவள் மட்டும்தான் நிஜமாக இருக்க முடியும் என்பதை நிஜம் நீயே என்பதை காதலின் ஆழத்தை குறிக்கும் அளவிற்கு அந்த டைட்டில் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஒரு சாங் ப்ரமோஷனுக்கு ஒரு சாங் பண்ணிட்டோம், ஷூட் பண்ணிட்டோம், அது இவ்வளவு அழகா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ப்ரமோட் பண்ற விதம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி சான்ஸ்ன்னு சொல்ல முடியாது. திரைப்படத்தை மட்டும் நம்பி எப்படி ஒரு சிங்கர் இருக்க முடியும், ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்க முடியும் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு சாங், சிங்கிள்ஸ், ஆல்பம், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்டா இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கியூட்டா பண்ணிருக்காங்க. டோட்டலா கியூட் அப்படின்னு ஒரு பேர் வைப்பேன். ஒவ்வொருத்தரும் ஆக்டர்ஸ் ஆகட்டும், கார்த்திக் அண்ட் கிருத்திகா, உங்க எல்லாமே மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிஓபி ரிதீஷ் பண்ண அந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அப்படியே பிரமிச்சு அப்படியே கொஞ்ச நாள் உட்கார வச்சாரு. அண்ட் ஆப்வியஸ்லி மியூசிக் வந்து எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமிநாதன் ராஜேஷ் அவருடைய படத்துல பாடியிருக்கேன். நானும் அவனும் அழகிய காதல் தினமும் புதிதாய் பிறந்தோம் உலகை மறந்தோம் அப்படின்ற ஒரு அற்புதமான மெலடி சாங் ராதாரவி சார் தான் ஹீரோவா பண்ணிருக்காரு. அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் மியூசிக். சரி, ஒரு நல்ல படம் இப்போ கடைசி தோட்டா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங் அவ்வளவு நல்லா ரீச் ஆயிருக்கு. சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்ல, ப்ரொடியூசர். இப்போ இந்த டைரக்ட் பண்ண போறது வேற. அண்ட் ஒரு நல்ல ஆக்டரும் கூட. அவர் ஆக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பெரிய ஒரு ஆக்டர் வருவார்னு நான் பார்க்கும்போது அவர்கிட்ட சொல்லுவேன். அந்த டைம், அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த ரிதம் அவர்கிட்ட ரொம்ப நான் பார்த்தேன். இவ்வளவு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அதை அப்படியே சும்மா ரிலீஸ் பண்ணிட்டோம், யூடியூப்ல பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக இவ்வளவு பேரை கூப்பிட்டு ஒரு தியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு அதை வந்து ஆக்ட் பண்ணவங்களாகட்டும், இதை ஷூட் பண்ணவங்களாகட்டும், பாடினவங்களாகட்டும், எல்லாருக்குமே ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மன திருப்தி, ஒரு அங்கீகாரம். இதுக்காக தானே ஒரு கலைஞர்கள் வந்து பாடுபட்டு இருக்கும். கலைஞர்கள் எதுக்காகனா பணத்துக்காக கண்டிப்பா கிடையாது. ஆனா அது மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது, பிசினஸ் மாறும்போது தான் அது. ஒருவேளை லாக்டவுன்ல எதுவும் இல்லை அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நெட்ல வந்து சும்மா ஃப்ரீயா பாடிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா அவங்க சொற்பொழிவு ஆகட்டும், எல்லாமே டேலண்ட் எல்லாம் ஃப்ரீயா பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கலைஞர், ஒரு நல்ல கலைஞனால சும்மா இருக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயமே அங்கீகாரம் மட்டும்தான். அது நல்ல கைத்தட்டல்களும் மனதார வாழ்த்துகளும் தான் ஒரு கலைஞரை திருப்பி ஒரு அந்த குரோத்துக்கு மெயினான காரணமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை, புண்ணிய காரியத்தை சுவாமிநாதன் ராஜேஷ் பண்ணியிருக்காருங்கிறது தான் இது அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவர் பண்ணணும், நிறைய ஆர்டிஸ்ட் கொண்டு வரணும், நிறைய டேலண்ட்ஸ் வந்து உலகத்துக்கு பரிமளிக்கணும். அந்த வகையில அவர் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் ஸ்ரீ ராகவன். இந்த ஆல்பத்தை இசையமைத்து தயாரித்திருக்கும் சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களுக்கும்
பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் முதலில் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஏற்கனவே குளிரா இருக்கு, பனி மாசம். அதுல இந்த பாட்டை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா குளிருது. அந்த மாதிரி நம்ம டிஓபி அற்புதமா பண்ணிருக்காரு ரித்தீஷ். பார்க்கும்போது கொடைக்கானலோட குளிர் எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்டு வர அளவுக்கு அற்புதமாக படமாக்கி இருக்காங்க. அதே மாதிரி எடிட்டிங், கட்டிங்ஸ் சூப்பர், அற்புதம். நான் தான் இப்ப ரவியன் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரும் பார்த்தா சின்ன சின்ன ஆளுங்களா இருக்காங்க, நம்மளை தூக்கி போட்டுட்டு தாண்டிட்டு போயிட்டே இருக்காங்களே இவங்க அப்படின்னு. தரணி கேட்க வேண்டாம், மிக்சிங் அற்புதமான, அதாவது நல்ல ஒரு குழு உங்களுக்கு கிடைத்திருக்கிற, அதை நீங்கள் மிகவும் நன்றாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அற்புதமா டைரக்டர் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. அவர் முதல் முறையா இத டைரக்ட் பண்ணாருன்னு சொல்றாங்க. ஆனா அது பார்க்கும்போது அப்படி எதுவுமே தெரியல. நிஜம் நீ பாடலை பார்க்கும்போது எந்த இதுவும் தெரியல. ஏன்னா அற்புதமா பல பாடல்களை இயக்கிய ஒரு இயக்குனர் இயக்குனமாய் தான் அந்த பாடல்கள் இருந்தது. இதை நான் ஒரு ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக சொல்லல. அதான் ஏற்கனவே சொல்லிட்டு, குளிர் ஜாஸ்தி, இதுல ஐஸ் வைக்க கூடாது. அற்புதமா பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய அந்த டீம் ஒர்க், டீம் ஸ்பிரிட். விரைவில் தமிழ் திரையுலகுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைக்கிறாருன்னு நினைக்கிறேன். சார் ஒரு இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இயக்குனராகவும் பரிணாம வளர்ச்சி பெறணும். அது விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். நிஜம்லேயே லிரிக்ஸ் ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு இடங்கள்லயும் அற்புதமான லிரிக்ஸ். பிரசன்னா சாரோட வாய்ஸ் அற்புதமான ஒரு வாய்ஸ். ரொம்ப அவர் பாடலையா, யார் பண்ணது, அற்புதமா இருந்தது. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வரிகள், நிஜம் நீயே நிகழ் நானே, ஒன்னு விட்டு ஒண்ணு பிரியாது, நிஜமும் நிழல்ன்ற மாதிரி ரொம்ப அற்புதமா இருந்தது. ஹீரோ 2 டைமென்ஷனையும் காட்டியிருந்தாரு. ஒரு கோபம், ஒரு முரட்டு, இவன் அதே நேரத்துல அவனுக்குள்ள அந்த காதல் சாஃப்டானது இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே ஒரு பாடலுக்கு நீங்க இந்த அளவு எஃபர்ட் எடுத்து அதை இந்த அளவு கொண்டுட்டு வந்திருக்கிறது ஒரு சிறந்த முயற்சி. இதை பாராட்டணும். நிச்சயமா உங்களுடைய இந்த முயற்சி மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். கதாநாயகியை பத்தி சொல்லணும், அவங்க முறைக்கிறாங்க, கண் ஏற்கனவே பெருசு, அப்படி திறந்து பார்க்கும்போது இன்னும் பயமா இருக்கு நமக்கு. அற்புதமா பண்ணியிருந்தாப்புல. நான் வந்தோடனே கேட்டேன், என்னம்மா உன் பேர் என்னம்மா, என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பண்பட்ட ஒரு நடிப்பு அவங்களோட நடிப்புல தெரிஞ்சுது. இயல்பா ரொம்ப எங்கேயுமே சிரமப்பட்டு நான் நடிக்கிறேன்னு, ரவி என்னன்னு தெரியும், சிரமப்பட்டு நான் நடிக்கிறேன்ற மாதிரி நடிக்காம இயல்பான ஒரு நடிப்பு. அதுல அவங்க மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. அதாவது இயல்பா ஒரு சும்மா போற மாதிரி தான் தெரியுதே தவிர, அதுக்கு அவங்க எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது ஆஸ் எ டைரக்டரா நமக்கு பார்க்கும்போது தெரியுது. ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. உங்களுடைய இந்த குழுவுக்கே டோட்டலா என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மேன்மேலும் 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 வளர்ந்து சிறந்து சாருடைய படத்துக்கும் இதே டீமோட அப்படியே உங்களை வாழ்த்தணும்னு சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த ஆல்பம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது அருமை அப்பா தான் சொல்லுவேன். டாக்டர் ஆதரவு அவர்களுக்கு அவரோட ஆசீர்வாதத்தில் மற்றும் இயக்குனர் அரவிந்த் சார் ரொம்ப நன்றி. மற்றும் என்னோட நண்பர் பிரசன்னா, அவர் ஸ்பெஷல். ஏன்னா பிரசன்னா நான் எப்பவுமே கூப்பிடுவேன். அவர் இப்ப பிஸியா நடிக்கவும் போறாருன்னு கேள்விப்பட்டேன். பாடுறாரு, அஸ்ட்ராலஜர், ஜோசியம் நல்லா பார்ப்பாரு, நிறைய ஜோசியம் பார்ப்பாரு. எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாரு, சந்தோஷம். அது வரைக்கும் நம்புறேன். சிறந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, மார்னிங் தான் ஃபோன் பண்ண வந்துருங்க பிரசன்னா அப்படின்னு. இந்த மாதிரி கண்டிப்பா வந்துருந்தாரு. அவருக்கு நன்றி சொல்றேன். மேலும் அம்பிகா எம்பையர் ஹோட்டல் GM அவருக்கு வந்திருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. மேலும் என்னோட படத்தோட சவுண்ட் டிசைனர் தாமி சார் வந்திருக்காரு. கேள்விப்பட்டிருப்பீங்க, மைனா, கும்கி, பிரபு சாலமன் சாரோட அத்தனை டால்பி சவுண்டிங் ஃபுல்லா சார் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து கும்கி பண்ணியிருந்தாரு. நான் நேற்று இந்த பாட்டோட 5.1 கும்கி 2 போயிட்டு இருக்கு. ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. சொல்ல மாட்டேன், அதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் என்னோட
மேடையில் இருக்கும் இந்த பாடல் பாடிய லக்ஷ்மி அவங்க என்ன சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டிங்ல ஒரு ஸ்டுடியோல நின்று பாடினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பயப்படாம பாடினாங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃப்ரெஷ் வாய்ஸஸ் தான் என்னோட கம்போசிங்ல நான் வந்து அவங்களை பாட வச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி அவங்களும் வந்து பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்ட்ரானரி வாய்ஸ். நிறைய பேர் கேட்டாங்க இவங்க என்ன பெரிய சிங்கர் பாட வச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ட்ரம்பர் பேர் கேட்டார், யாரு இது ரொம்ப பெரிய சிங்கர் பாட வச்சிங்க? இல்ல ஃப்ரெஷ்ஷர் தான் அப்படின்னு. அதனால அவங்களுக்கு இந்த மேடையில வாழ்த்துக்கள் சொல்றேன். 2 அதே மாதிரி ஹீரோ மதன் மற்றும் கிருத்திகா, கரெக்டா? மதனும் சரி அவர் கார்த்திக்கும் சரி ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஷூட்டிங்க்கு 2 நாள் மாதிரியே வந்துட்டாங்க. வந்துட்டு என்னோட ஏடிஎஸ் கிட்ட பேசிட்டு என்னென்ன பண்ணணும், எது பண்ணணும், என்னென்ன காஸ்டியூம் அதெல்லாம் சொல்லி, அதே மாதிரி மெயினா கொடைக்கானல்ல அங்க நீங்க பார்க்கல லைவ் ரெயின், அது நிஜம் மழை. இது நாங்க எதுவும் மழையில சாமியம் அடிச்சாங்க. நான் வந்து கேமராமேன் கிட்ட சொன்னேன், எப்படியா மழையில எடுக்க போறேன்னு கேட்டேன். சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார்மா. அதனால பெரிய ஒரு இயக்குனர் வாயிலிருந்து வந்துச்சு ஒரு டிஓபி எக்ஸலண்ட் அப்படின்றதுக்கு காரணம். நீங்க பார்த்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ரெயின் தான், நீங்க பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஹாஃப் பிஜிஎம் முடிஞ்ச உடனே ஃபுல்லா மழை தான். அந்த மழையில வந்து அவர் கம்போஸ் பண்ணி நான் சொன்ன என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுத்ததுக்கு ஃபியூச்சர்ல என்னோட நெக்ஸ்ட் படத்துல அவர் முக்கியமா பிளே பண்ணுவார்னு இங்கே நான் சொல்றேன் சபையில. ஓகேங்களா? மெயினா என்னோட எடிட்டர், எங்க கடைசி தோட்டா படத்தோட எடிட்டர் தான் இந்த பாட்டுக்கும் பண்ணாரு. பார்க்க சின்ன பையனா இருப்பாரு, ஷார்ப்பா இருப்பாரு. இப்போ 4 படம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் கடைசி தோட்டால இம்ப்ரூவ் பண்ணேன் தம்பிய. இன்னைக்கு 4 படம் பண்ணிட்டு இருக்காருன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்க்ளூடிங் நெக்ஸ்ட் மை ஃபிலிம். அதே மாதிரி என்னோட மூவிஸ்க்குலாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி என்னோட சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், எங்களோட அடுத்த படம் எங்களோட நிறுவனம் வந்து தயாரிக்க படத்தோட இயக்குனர் அவர் தான். அவரும் இங்கே இன்ட்ரோ பண்ணிடுறேன். ஏன்னா பிப்ரவரி ஷூட்டிங் கிளம்புறாங்க. அதுல சும்மா ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ற அறிமுகம்ன்றது இந்த மாதிரி உங்களோட பிசினஸ்ல அவங்க உற்சாகமா எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா பிரசன்னா சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு நீங்க வந்து உற்சாகம் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து காசு பணம் எதிர்பார்க்க கிடையாது. அதை நான் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு தேவை அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களோட நிறுவனமும் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அடுத்த படமும் அவருக்கு தான் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சந்தோஷ். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கெல்லாம் மூலகர்த்தா நான் பாட்டு பண்றோம், இதை பண்றேன், மியூசிக் பண்றேன், எல்லாம் மூலகர்த்தா என்னோட அருமை சகோதரி வந்திருக்காங்க. அவங்க 2020 எனக்கு என்கரேஜ் அப்பதான் ஆரம்பிச்சாங்க. கொரோனா டைம் என்னடா சஃபரா இருக்காதா, சஃபர்லாம் இருக்க ஆகக்கூடாது, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து நிறைய பேட்டியில சொல்லிட்டேன், நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டேன். அதனால என்னோட என்ன சொல்றது அம்மா இறந்துட்டாங்க, பட் நான் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கேன். என்னோட சகோதரி தான், அவங்கதான் எல்லாமே. என்னோட என்ன சொல்றது நான் இன்னைக்கு பொழைச்சு நிக்கிறதுக்கு காரணமே அவதான். என்ன கொரோனால நான் உச்சகட்டமா ஆயிட்டேன். எல்லாரும் டவுட் பண்ணாங்க, 50% தான் சான்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் சொன்னாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, செகண்ட் டே நான் எழுந்து உட்காந்துட்டேன். ஏன்னா டாக்டர்ஸ், இவங்களோட அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாமே சொன்னாங்க, சார் நீங்க ட்ரிங்க் பண்ணீங்களா, ஸ்மோக் பண்ணீங்களா, ஒவ்வொருத்தரா கேட்டுன்னு போலாம். இவன் நானும் மூச்சு விடாம கஷ்டப்பட்டுக்கிறேன், இந்த கேள்விலாம் கேட்கிறானே ஆச்சரியப்பட்ட. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ல 2 பேர் அழுதுட்டு இருக்காங்க. ஒண்ணு என்னோட மனைவியும் மத்தவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளவுதான் போல நம்ம லைஃப். பட் அதனால அந்த உயிர் காத்த, எனக்கு உயிர் கொடுத்த எங்க அம்மாவுக்கும் என்னோட உயிர் திருப்பி கொடுத்த என்னோட சகோதரிக்கும் அந்த மேடையில ரொம்ப நன்றி சொல்லி, அதனால இவ்வளவு பெரிய நான் இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மரா இருக்கேன்னா என்னோட மனைவியும் என்னோட சகோதரியும் தான். அவங்க இல்லைன்னா நீங்க ஒன்றும் கிடையாது. அதனால அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். மீதி என்னோட நண்பர் சக்தி, இறைவன் வேலை கண்டிப்பா நடக்கும் சொல்லி, மேலும் இந்த சத்யா எங்க அண்ணா ஃப்ரேம்ல வர மாட்டேன்றார். சத்யாண்ணா அவருக்கு நன்றி சொல்றேன் இந்த மூலியமா. ஏன்னா ஒவ்வொரு விழாக்கும் வந்து அவர் எடுத்து போறது நான் ஃப்ரீ ஆயிடுவேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டு. அதனால அவருக்கு இந்த மேடையில் அவருக்கும் விஜயம்பள்ளி சாருக்கும், என்ன விஜயம்பள்ளி சார் மூலியமா தான் எனக்கு அவர் பழக்கம் எனக்கு. அதனால மீடியாக்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்றது உண்மைதான். அதனால வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி மேலும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, ஈவினிங் இந்த டைம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆர்விஆர் ஸ்டுடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ லேபிள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இங்கேயும் மலேசியாவையும் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய சாங்ஸ், ஆல்பம் சாங்ஸ் இப்போ போன வாரம் கிட்டத்தட்ட 4 ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணோம்.
அதனால தனியாக ஒரு ஆடியோ லேபிளும் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால சேம் ஆடியோவில் தான் லேபிள் தான் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனால மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு விடைபெடுத்து தேங்க்யூ. ப்ரொடியூசர் சார் அண்ட் ஒன் சான்ஸ் அஃபிஷியலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய லெஜண்ட் சீஃப் கெஸ்ட் முன்னாடி எங்களோட சாங் ரிலீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். அண்ட் இது எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. லைக் எங்களுக்கு ஷூட்டிங் டைம்ல ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நிறைய பிளேசஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். லைக் நாங்கள் அந்த ஒரு ட்ரீ மேலே இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப கிரிட்டிக்கலான பிளேஸ்ல எல்லாம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. சும்மா வந்து நினைச்சும் போனோம் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் எங்க க்ரூ ஃபுல்லாவே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இதான் எனக்கு 21 வயசு ஆகுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் இன் மெட்ராஸ் நான் ஸ்வெட்டர் போட்டுட்டு சுற்றுறேன். எனக்கே புரியல என்னடான்னு பார்த்தா ரொம்ப குளிருது எனக்கு. பார்த்தா ஃபீவர் எனக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி நாங்கள் கூப்பிட்டக்குள்ளே எப்படிப்பா போகிறது அப்படின்னு யோசனை பண்ணேன். இருந்தாலும் சரி நீ வண்டி அனுப்புன்ட்டு அவன் தலையில் கட்டி விட்டேன். அதுக்கு அனுப்பிச்சிட்டான் வண்டியை வேறு. என்னடா வந்தே ஆகணும் போல இருக்கேன் இப்போ சரி நான் வந்துட்டேன். பட்டு ஐ நோ இஸ் வெரி குட் மியூசிக் டைரக்டர். ஏன்னா அதில் கடைசி தொட்டால நானும் அவளும் பாட்டு இவருக்கு பாடியிருக்காரு, பிரசன்னா பாடியிருக்காரு. அதில் நானும் ஸ்ரீஜு அவர்களும் நடித்திருக்கிறோம். ஒரு சொன்னவங்கள இந்த கதாநாயகன் இதை சொல்லாதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன். ஏன்னா என் பொழப்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் கதாநாயகன்லாம் பண்ணியிருக்கோம், 4 படம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் காலங்கள் போயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போய் சொல்லிட்டு இருந்தோம்னா ஒருவேளை பார்க்குறவங்க ஒரு கதாநாயகன் தான் செய்வார் போல, இதுக்கு வரப்பட்டார் போல, கூப்பிட விட்டாங்கன்னா ரொம்ப போயிடும். அதுக்காக சொல்கிறேன். மேலும் இந்த பாட்டை காமிச்சாரு. ஒரு பாடலுக்கு இவ்வளவு தூரம் யாரும் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது வெளியீட்டு விழா, அதற்கு நண்பர்கள் பத்திரிகைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி செய்கிறதுன்றது நான் வாழ்க்கையில முதல் தடவை பார்க்குறேன். எனக்கு 50 years of சர்வீஸ் இருக்கு சினிமாவில். 50 years நான் பார்த்ததே இல்லை. எனக்கு புரியல. என்னை கூப்பிடும்போது கூட என்னடா எதுக்குடா கூப்பிட்றான் கேட்டால் அவரோட கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றானா கேஸ் அது முதல்ல பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் பார்த்தா ஒரு பாட்டுக்கு வந்து பார்க்கணும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மியூசிக் டைரக்டர். அவங்க ஃபேமிலியை பாருங்க, எல்லாரும் அவங்க சிஸ்டர் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம். எல்லாருக்கும் இப்போ கூட நான் அரவிந்தராஜோட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், என் வீட்டில் இதெல்லாம் நவர மாட்டுறாங்க, கூப்பிட்டா வரவே மாட்டுறாங்க. ஆனால் இவங்க முன்னாடி நின்று, ஏன்னா நான் ஷூட்டிங் டைம்லையும் பார்த்துருக்கேன் கொடைக்கானல்ல. அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமாக பண்ணக்கூடிய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள். அவர் கண்ணு வேற பெருசாக இருக்கா, அதில் வேற அப்படியே குடிஞ்சு பார்ப்பான், வேற பயமாக இருக்கும். என்ன எதுக்கு பார்க்குறான், 2 நாள் அதிகமாக வேணுமா எப்படி, இல்லைன்னா இப்போ போயிடுறான்னு சொல்கிறானா. ஏன்னா 5 நாள் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சுடுவான். அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சவன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் சொல்லுவாங்க. இவங்க வந்து எல்லாத்துக்குமே மாஸ்டர் தான், எல்லாத்துலேயுமே மாஸ்டர் தான். சாணார் வெரி நைஸ் ஆஃப் ஹிம். அவருக்கு நான் உண்மையிலே பாராட்டுறேன். புது ஆளுங்களை கொண்டாந்துக்கிட்டே இருக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அவரே முதல்ல புது ஆள் மாதிரி தான் சினிமாவில் இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி நல்ல சாங்ஸு, நல்ல டேக்கிங்ஸு. இப்போ டிஓபி பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா வேறு எங்கேயுமே சொல்லி நான் கேள்வி கூட பட்டதில்லை, பற்றியே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் கடைநிலை ஆள் வரைக்கும்
மரியாதை கொடுக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள். இப்போ அடுத்த படம் கூட சொன்னான், அவன் நான் பின்னாடி தேடுறேன், டைரக்டர் உட்காந்துருக்கான், தேடுறேன் கிடைக்கல. இன்னும் மட்டும் என் பின்னாடி உட்காந்துருக்கான். இங்கே இவன் பையன் அவன் ஒரு கதை சொல்கிறான் என்கிட்ட, 2 கதை சொன்னான். ஒரு கதை நல்லா இருக்குப்பான்னு சொன்னான். இல்லை நீங்களே நடிக்கிறீங்க இல்லைன்னு சொன்னான். ஆடப்பா சொல்லியிருக்க மாட்டேன் நான் நினச்சிக்கிட்டு. ஏன்னா திறமை எங்க இருக்கோ தேடி பிடிக்கிறான் சாமிநாதன். மற்ற விஷயங்கள்லாம் விடுங்க, திறமை இருப்பது வரணும் இல்லை சினிமாவுக்கு. இவங்க பொண்ணெல்லாம் வரணும், சின்ன பசங்க எல்லாரும் வரணும். இந்த பீரியடில் ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தனையும் தெரியாது யாருக்கும். அவங்க தான் எடிட்டரு, ஒருத்தர் வந்துட்டு டைரக்டரு, இப்படி இருக்காங்க ஒரு டீம். அருமையான டீம் இது பாராட்டுக்குரிய டீம். நானும் அவங்களோட நடிக்கும் போது யாருக்குமே எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான்லாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டம், அதனாலதான் கொடுக்கறது இல்லை. வந்தா கவனம் உட்காந்துருக்கிறது, அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ போகிறது. ஆனால் அவங்களுக்கும் அது மாதிரி தெரியும். இப்படி ஏன்னா கொடைக்கானல்ல 7 மணிக்கு போய் நிற்பேன் ஷார்ட்ல, அது ஒரு வியாதி நமக்கு. அதனால 7 மணிக்கு நின்னோம்னா கரெக்டாக சாயந்தரம் 5 மணிக்கு 5:15 விட்டுருவாங்க, என்ன தொல்லை கிடையாது. ஆனால் என்ன அவனை பிடிக்கலன்னா 4 நாள் கேட்பாங்க, ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க. மெட்ராஸ் போயிருக்குன்னு சொல்லுவான். எங்கடா இருக்கு மெட்ராஸ், எங்க இருக்குடா கொடைக்கானல், என்னடா பேசுறீங்க. அது மாதிரி அவன் வர்க்கஹாலிக்கு சாமிநாதன். திடீர்னு பார்த்தா அவனே ஆக்ட் பண்றான்ல. எல்லா விதமான டேலண்ட் உள்ள ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அவனோட நம்ம சேர்ந்து, அவனோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயசு சின்ன பையன் மாதிரி ஆயிட்டு, 71 வயசு தெரியாத அளவுல இருக்கிற. ஏன்னா இவங்களோட சேர்ந்ததுனால இந்த படம், இந்த பாட்டு சொல்றீங்க, பாட்டு நல்லா வரணும். கடைசி தொட்ட படம் நல்லா வந்திருக்கு, நான் பார்த்தேன் படத்தை. அண்ட் அவனுடைய வசதிக்கு எடுத்திருக்கான். அதுக்காக சாப்பாடுலாம் போடாமலாம் இல்லை. எவ்வளவு பெரிய கம்பெனியில் சோறே போட மாட்டான். ஆனால் நல்லா எங்களெல்லாம் கவனிச்சு கொடைக்கானல் ஆகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும், எனிவேர் யூ நேம் இட், எல்லா இடத்துலையுமே நல்ல பெருமையா செஞ்சிட்டு இருப்பாள். அதுக்கு என்ன ஏன் கூப்பிட்டான்றதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பாட்டுக்கு ரொம்ப தூரம், எங்கள் குடும்பத்துக்கு வேணும் பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்டுருக்காருன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அழைத்திருக்கிறார். அந்த மரியாதையை அதற்காக நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது என்று குறிப்பிடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய திரு சுவாமிநாதன் ராஜேஷ் சார், அவரை ஒரு தயாரிப்பாளர், ஒரு மியூசிக் டைரக்டரா தான் நல்லா தெரியும். இப்போ இந்த சாங்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இயக்குனராக தெரியுது சார். ரொம்ப நன்றி. எதற்குன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டரை நீங்கள் ஒரு என்கரேஜ் பண்ணுவீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த ஆடியன்ஸுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, யங்ஸ்டர்ஸை நல்லா நிறைய டேலண்ட் இருக்கிறவங்கள டெவலப் பண்ணுங்க, நல்லா வரட்டும். அண்ட் மெயினா எல்லாமே நாங்க ஃபேமிலி பண்ணது இஸ் ஃபார் சுவாமிநாதன். அவனோட மியூசிக் நிறைய வரணும், இன்னும் நல்ல பெரிய மியூசிக் டைரக்டரா வரணும், பெரிய கலைஞரா வரணும். இது என்னோட ப்ரேயர்ஸ். அண்ட் நீங்க எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க அவனை. தேங்க்யூ. இந்த பிரசாத் லேப் இந்த மேடை எண்ணற்ற நிகழ்வுகளை நடந்திருந்தாலும் கூட இங்கே இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிஜம்னி ஆர்விஆர் ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கக்கூடிய இந்த பாடல் ஆல்பம் வெளியீட்டுல ராசியான இருவருடைய கரத்தினால் தமிழ் சினிமாவில், இந்தியாவில், உலகத்தில் இன்று வரை வில்லன் நடிகர் என்பதை இதுவரை யாரும் தொட்டிராதபடிக்கு ஒரு முத்திரை பதித்த ஐயா நடிகர்கள் எம்.ஆர். ராஜா அவர்களுடைய புதல்வரும் 50 வருடங்கள் சினிமா துறையில் தனக்கென தந்தையைப் போலவே ஒரு முத்திரை வில்லனாக, இப்பொழுது குணச்சித்திரமாக நடித்து தனக்கென ஒரு இடத்தை ரசிகர்களை இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு அண்ணன், இளைய நடிகர்கள்னு சொல்லணும்.
இதுல என்னன்னா எங்க தாத்தாவுடைய நெருங்கிய நண்பர் அண்ணன் ராதாரவின நாஜில் மணிமாறன் சொல்லி இன்னைக்கு எண்ணற்ற சினிமா நடன கலைஞர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய நடன பள்ளியுடைய நிறுவனராக இருந்தாங்க, இறந்துட்டாங்க தாத்தா. அப்ப அடிக்கடி நைட்டு நேரங்கள் அவங்களுடைய சகாக்கள் கூட பேசும்போது அண்ணனை பத்தி பேசுவாங்க. அப்ப அண்ணன் கூட அவருடைய பிஏ ஒருத்தர் அசோகன் இருந்தார், அவரு வருவார் அடிக்கடி எங்க தாத்தா பார்க்க வருவார். அப்ப எனக்கு ஒரு தடவை அண்ணன் நடிகர் சங்கத்துல இருக்கும்போது நவரசம் ஜிகேஸ் இருந்தாங்க. அப்ப ராதாரவியன் மூலமா தான் எனக்கு நடிகர் சங்கத்துல கார்டே வாங்கி கொடுத்தாங்க. அண்ணனுக்கு அது தெரியாது, இன்னைக்கு நான் சொல்றேன். நடிகர் சங்கத்துல எனக்கு துணை நடிகர் கார்டு கொடுத்தது அண்ணன் மூலமாக அசோகன் வாங்கி வந்து கொடுத்தாரு. இதுல என்னன்னா ராதாரவியனை பார்க்க முடியாத, அவர் கருத்தை பிடிக்க முடியாதான்னு சொல்லி நான் ஏங்கிக்கிற நாள்ல எனக்கு முதல்ல அந்த வீட்டுல கொண்டு போய் விட்டது என்னுடைய பாசமிகு அண்ணன் ராஜேஷ் சுவாமிநாதன் அவர்கள். பார்த்த உடனே மெமரி பவர் ராதாரவியனுக்கு இப்படி கையில அமிச்சாப்ல. அப்ப நான் சொன்ன சிரிச்சுட்டு இது பண்ணாப்ல. அந்த கடைசி தோட்டாங்கிற படத்துல அண்ணன் கூட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அந்த படத்துல நான் எம்எல்ஏவா நடிச்சிருக்கிறேன். அந்த இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக கருதுறேன். இந்த மேடையில வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் எல்லாத்தையுமே வாழ்த்தினது, இளம் கலைஞர்களை வாழ்த்தினது பாத்தீங்கன்னா எல்லாருடைய ஃபியூச்சரும் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சினிமா துறையில் சாதனை சரித்திர புருஷர்களாக வருவார்கள் என்பதற்கு ஒரு அச்சாரம். அதே போல சினிமா துறை வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க தான் டைரக்டரா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். எஸ் பி முத்துராமன் ஐயா அப்படி அவங்க ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வயசான டைரக்டர் தான், பழுத்த பணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைரக்டர்கள் இருந்த காலத்துல சினிமா துறையவே திருப்பி போட்டு எல்லாரையும் திரும்பி பார்க்க வந்த இளைஞர்களை என்ட்ரி கொடுத்த முதல் திரையுலக இயக்குநர்கள் கதாநாயகனாக இருக்கக்கூடிய அரவிந்தராஜன். இன்னைக்கு அவங்க மேலே சொல்றாங்க, சின்னவங்க எல்லாம் என்னை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க, இதுக்கு வித்துவே அரவிந்தராஜன் அவ்வளவு விதிகள் படங்கள். அதுலதான் முதல்ல மாணவர்களாக தயாரிக்கப்பட்ட படம். அதுல இருந்து வந்தவங்க தான் ஆர்கே செல்லமணியன், நிறைய டீம். அதுல முதல் விசிட்டர் வந்து நம்ம அரவிந்தராஜன் தான். அவங்களுடைய ஆசீர்வாதமும் இங்க கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிரசன்னா அண்ணன், அவருடைய பாடல் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிங்டோனா வச்சிருப்பாங்க, கூட மேல கூட வச்சுங்கிற பாட்டு. இந்த கடைசி தோட்டாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டை தான் எப்ப நானும் இந்த படத்தினுடைய இயக்குனர் என் பாசமிகு அண்ணன் ராஜேஷ் சுவாமிநாதன் கார்ல போகும்போது அந்த பாட்டை திரும்ப கேட்டுட்டே போவோம். அதுல என்னன்னா அந்த வீடியோ அதுல பார்க்கும்போது, அந்த பாட்டை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ராதாரவியன் இங்க சொன்னாங்க கதாநாயகன் சொல்லி என் படைப்பு கருத்துறாங்க. உண்மையிலே கதாநாயகன் தான். எந்த நேரம் எதாவது இருக்கட்டும் சிறையே திருப்தி பெற அளவுக்கு ரசிகர்களுடைய எல்லாத்தையுமே ஒரு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அழகு, நடிப்பு, கம்பீரம். அந்த கம்பீரம் இங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. அதே மாதிரி பிரசன்னா இங்க பாடினாங்க பாருங்க, அந்த பாடல் கடைசி தர உள்ள பாடல் தான். அந்த அருமையா ராதாரவியன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கும்கி அந்த படம் பாத்தீங்கன்னா அந்த சாங் வந்து யாராலையுமே மறக்க முடியாது. ஒரு முத்திரை பதித்த சாங்கான அந்த படம். அது நிறைய படங்கள், மைனா அந்த படங்கள், கும்கி, அதோடைய சவுண்ட் இன்ஜினியர் அண்ணன் சரின்னு வந்திருக்காங்க. ஆள் பார்க்க அமைதியா இருப்பாங்க, எனக்கு பேச தெரியாதுங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா இசையில வந்து அந்த இன்ஜினியர் அந்த பொறியியல் தத்துவத்தை வந்து கரைச்சு குறிச்சு வச்சிருக்காங்க. அவங்களும் இங்க வாழ்த்து வந்திருக்காங்க, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதே மாதிரி அந்த டைரக்டர் வந்திருக்காங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம். இங்க இன்னைக்கு சொன்னாங்க எந்த ஒரு மனிதனுடைய ஆணுக்கு பின்னாலும் அந்த வெற்றிக்கு காரணம் வந்து பெண் என்று சொல்லுவாங்க, மனைவின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த ஆல்பத்துடைய தயாரிப்பாளர் என் அருமை சகோதரி வளன் இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா அதுதான் பழமொழியா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ராஜேஷனுடைய வாழ்க்கையில வந்து அந்த பழமொழி திருத்தி அமைக்கப்படுகிறது. அந்த சகோதரியும் சேர்ந்து இருக்காங்க, அந்த அக்காவும் அவங்களும் இன்னைக்கு கூட இருக்காங்க. ஒருத்தருடைய வெற்றிக்கு பின்னால, சினிமாத்துடைய வெற்றிக்கு பின்னால இந்த மாதிரி தாரமும் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவங்களும் வாழ்த்து வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பிகா எம்பியர் அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் அருமை ஐயா வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல அன்பானவர், நல்ல குணமானவர். அவங்களும் இந்த மேடையில வந்து ஆசிரியருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாடல் பாடிய அன்பு சகோதரி, அவங்களையும் வாழ்த்துறேன். அதே மாதிரி கார்த்திகை சொல்லி ஆகணும். முதல் நாளே இந்த படத்தை இந்த ஆல்பத்துடைய கதாநாயகன் கார்த்திக் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அடிக்கடி வந்து நீங்க மாறணும், அந்த கிராமத்து ஸ்டைல்ல மாறணும்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பிரேமிலையும் அவரை மாற வச்சிருப்பாங்க. அவருடைய பாடி ஸ்டைல் மாறாது, அப்படி இருந்தாலும் மாற வச்சு ஒரு கிராமத்து கதாநாயகனாக மாத்தி மிகப்பெரிய நாளைக்கு
நாளை வரக்கூடிய ஒரு சரித்திர நாயகனாக உருவாக்கி இருக்காங்க. கார்த்திகையும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல ராஜேஸ்வரன் சொல்லி ஆகணும். அவங்க கடைசி துறை எனக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. எண்ணற்ற கலைஞர்களை வாழ்த்து விட்டுருக்காங்க. அது மட்டுமல்ல, கொரோனா காலகட்டங்கள்ல எண்ணற்ற நலிந்த இசை கலைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர்கிட்ட எத்தனையோ பேர் இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு, வெளியில தெரியாது. அந்த மளிகை ஜாமா, அந்த கொரோனா டைம்ல ஊரடங்கு, எல்லாருமே சங்கடம். இசைத்துறையில உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, மியூசிக் கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்கிறவங்க எதுவுமே கிடையாது. அப்ப அவங்களுக்குலாம் வாழ்வாதாரத்துக்கு உதவியும் செய்து அந்த உணவுப் பொருட்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு குட்டி எம்ஜிஆராக எங்க காட்சியில் இன்னைக்கு பொறுத்தளவுல எனக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சின்ன இந்த கலைஞர்கள் நிறைய உருவாக்கி இருக்காரு. ராஜாரவீணன் சொன்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் இப்ப உருவாக்குறது. சினிமா துறையில சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் சுவாமிநாதன் அவங்க நிறைய கலைஞரை உருவாக்கி இருக்காங்க. அந்த வகையில பார்த்தா இந்த படத்துடைய கேமராமேன் அருமை சகோதரர் ரித்தீஷ், உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது. ஒவ்வொரு பிரேமும் அங்க பார்த்தா மழை பெய்யுது, அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர் மாறுறாரு. பனி பெய்யுது, அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர் மாறுறாரு. உண்மையிலே இவர் பல படங்களை இயக்குன டைரக்டர் மாதிரி அந்த இடத்துல உண்மையிலே இவங்க ஒவ்வொரு மனித உடம்புல அந்த சுரப்பி, ஒவ்வொரு சுரப்பியும் சுரக்கும்பாங்க. அந்த வகையில மோடியில இவருக்கு என்ன சுரப்பி சுரக்குதுன்னு தெரியல டைரக்டர் ராஜேஷ் சுவாமிநாதனுக்கு. அந்த மாதிரி அந்த 3 நாள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்த லொகேஷனை பார்க்க வித்தியாசமா எடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல இன்னொன்னு சொல்லணும், இது இந்த ஆல்பம் சாங் இயக்கியிருந்தாலும் மிகப்பெரிய இயக்குநராக வருவதற்கு மட்டுமல்ல இசையமைப்பாளர் வருவதற்கும் கண்டிப்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கண்டிப்பா வருவீங்க. அதே மாதிரி இந்த டீமை சொல்லணும். சந்தோஷ், அடுத்த படத்துடைய டைரக்டர் சந்தோஷ் அண்ணன் சொன்னாங்க ஆள் பார்க்க எப்படி இருக்காப்லன்னு சொல்லி. உண்மையிலே என்ன சொல்லுவாங்கன்னா ஆள் வெளியே தெரியாது, திறமைகள் அந்த மாதிரி இருக்கும். இந்த இதுக்கு ஒர்க் பண்ணும் போதுதான் பார்த்தேன். பிரவீன், பாரதி, அந்த அவங்க டீம், சந்தோஷ் டைரக்டருடைய டீம் உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கும் எதிர்காலம் மிகுந்த பிரகாசமாக இருக்கிறது என்று வாழ்த்துகிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோகேஷ், கடைசி தோட்டாவுடைய எடிட்டர், அதான் அடிக்கடி போன் பண்ணி உங்களுக்கு நல்ல அருமையா வந்திருக்கும் பாரு. நான் புதுசுதான், ஆனா புதிய பொண்ணுங்கிற நடன குழுவை கிட்டத்தட்ட 40 வருடங்களாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருக்கரத்தால 1984 எங்க தாத்தா வச்சு ஆரம்பிச்சாங்க. பிரச்சார குழுவாக இருந்தது. இப்ப ஈவென்ட் ஷோவை நான் பண்ணிட்டு இருக்கேன். தாத்தா 2016 தவறிட்டாங்க, அண்ணனுக்கு தெரியும், ராதானுக்கு. நான் அதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். கட்சி இல்லாம பொதுவா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா லோகேஷ் இந்த படத்தை நடிச்சது அடிக்கடி சொல்லுவாப்ல, இந்த மாதிரி பிரேம் நல்லா இருக்கு, நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு. எனக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி லோகேஷும் நாளைய திரையுலகத்தை கலக்கக்கூடிய ஒரு எடிட்டராக வருவார். வாழ்த்துக்கள். அதே மாதிரி கதாநாயகி சொல்லியாகணும், கிருத்தியாவுடைய தகப்பனார நான் நடிச்சிருந்தேன். அந்த 2 சீன் வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவருடைய சுட்டித்தனங்கள், ஒரு மரத்துல ஏறி உட்கார சொல்றாங்க, ஏற முடியல, கண்டிப்பா கீழே விழுந்திருப்பாங்கன்னு தான் நினைச்சோம். அந்த மரத்தை ஏறி உட்கார்ந்து அந்த சீன் தான் ஒரு சீன், மரத்துல உட்கார்ந்து மாதிரி சீன். அது மாதிரி அங்க மேல இருக்கிற அந்த லொகேஷன் பார்த்தா கீழே பயங்கரமான பாதாளம். அந்த இடத்துக்கு இது வரைக்கும் யாருமே போயிருக்க முடியாது. அருவி ஒரு பக்கம் வருது, பாதாளம் கொஞ்சம் ஸ்லிப்பானா கீழே விழுந்துருவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த படத்தினுடைய இயக்குனர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் நம்ம ராஜேஷ் சாமிநாதன் மயங்கி அந்த இதுல விழுந்துட்டார். அவர் அதுக்கப்புறம் இது பண்ணி அந்த அந்த இதுல ஆக்சிடென்ட் சரியா இல்லை எங்களுக்கு அந்த மேல. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணி 3 நாள் அந்த கஷ்டத்தின் பலன் மிகப்பெரிய ஒரு நிஜம் நீயே என்கிற ஒரு ஆல்பம் சாங்கா வந்திருக்கிறது. இங்க எல்லாருமே வாழ்த்து வந்திருக்கீங்க. மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு வீரமடைந்த நாள் இது அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ராதாநாங்க ஆசீர்வாதம், அரவிந்தன் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களை வாழ்த்து, உங்களுக்கு நன்றி சொல்றோம். அதே மாதிரி இன்னைக்கு பத்திரிகை துறைதான், மீடியாக்கள் தான் எந்த ஒரு சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த வகையில உயர்த்தி நீங்க முன்னுக்கு கொண்டு வருவது பத்திரிகை துறை தான். இதுல பத்திரிகை துறை நண்பர்கள், மீடியா எல்லா நண்பர்களும் வந்திருக்கீங்க. உங்களுக்கும் நாங்க வாழ்த்துறோம். இந்த சாங்க பார்க்க ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய மற்ற நண்பர்களையும் எல்லாத்தையும் வாழ்த்துறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு மட்டும் சொல்லிக்கிறேன். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் கடந்த 15 வருடங்களாக எந்த ஒரு நன்கொடையும் வாங்காமல் நாங்க தமிழ்நாடு முழுவதும் சேவை செஞ்சுட்டு வரோம். அதுல நான் தலைவரா இருக்கேன். இதனுடைய படத்தினுடைய இயக்குனர் என் பாசமிகு சகோதரர் அண்ணன் ராஜேஷ் சாமிநாதன் மாநில செயலாளராக இருக்காங்க. அவங்க நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல 8 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல புற்றுநோயாளர்களுக்கு மருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எங்களுடைய அமைப்பு மூலமா லெஃப்டினன்ட் பார்மாசன் சொல்லி கவர்மெண்ட் சப்போர்ட்டோட 12 டாக்டர்கள் எங்க அமைப்புல இருக்கிறவங்க தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 8 சென்டர்ல தமிழ்நாடு முழுவதும். அந்த இதுல அதை இயக்கி கொண்டிருக்கக்கூடியவர்
ராஜேஷ் சுவாமிநாதன் அவருக்கு எங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களையும் கடவுளுடைய ஆசையும் சொல்லி, மறுஜென்மம் இருக்கா இல்லையாங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அப்படியே மறுஜென்மத்துல நம்ம பிறந்து இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வுல எங்களுடைய அருமையான ராதாரவீனனுடைய ஆசீர்வாதத்துல, அரவிந்தன் ஆசீர்வாதத்துல உங்க எல்லாருடைய ஒரு உறவுல இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது தெரியாது. ஆகவே இருக்கும் வரை பிறரிடம் அன்பு செய்யுங்கள், இறக்கும் வரை உங்களால் முடிந்தது இந்த உலகுக்கு செய்யுங்கள். உங்கள் சந்ததிகள் இந்த உலகம் போற்றட்டும். நன்றி. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிராண்டான ஆடியோ லான்ச், ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஸோ கெஸ்டா வந்த ராதா ரவி சார் அண்ட் அதர் கெஸ்ட்க்கும் ரொம்ப நன்றி. சுவாமிநாதன் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து என்னோட ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் போனோம், லைக் ஷார்ட் ஈஸியா இருக்கும், பார்த்தா ஃபுல் மிஸ்டா இருந்துச்சு. பார்த்தா ஒரு கேமரால ஒரு ஃப்ரேம் கூட கேப்சர் ஆக முடியல. சடனா பார்த்தா ரெயினா மாறுது. ஸோ டிஓபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். லைக் ஒவ்வொரு ஷாட்டும் நல்லா கேப்சர் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ல ரொம்ப லைக் கொடைக்கானலுக்கே கூட்டு போற மாதிரி சொன்ன மாதிரி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு ஃப்ளோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சந்தோஷ் சார் அண்ட் ஏடிஸ் லைக் பிரவீன் அண்ட் பாரதி ஆனா கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஓவரால் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ ஐ would like to thank my mother and my family for supporting me for coming over here, and Silva sir as my mentor. And thank you. Last year, like my dad passed away, so I went through a lot of bad downfall situation. So past one year I was fighting to show something towards my சினிமால ஏதாவது சாதிக்கணும், லைக் ஏதாவது ஒன்னாவது பண்ணணும், ஒரு பாசிட்டிவ் அது நம்மளுக்கு வருமா தெரியல. ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் திங் ஐ ஹவ் சக்சீடட் ஐ திங்க். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் ஆல், அண்ட் தேங்க்ஸ் டாட், அண்ட் தேங்க்ஸ் டு காட். தேங்க்யூ. ராதா ரவி சார் அவர்கள், அரவிந்த் சார் அவர்கள் மற்றும் மெனி டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. சுவாமிநாதன் சார் அவர்கள், பாலா சார் அவர்கள், பிரசன்னா சார் அவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மேடையில் இருப்பவர்கள், அவையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சாங்ஸ் கேட்ட நான் நிஜம் நீயே அந்த சாங்ஸ் பிளே பண்ணி போட்ட உடனே பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நல்ல ஹிட் சாங்ஸ் நம்ம கேட்கிற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வருது. நான் ஒரு பார்வையாளருங்கிற முறையில நான் பேசுறேன்னா, நான் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில இல்லாட்டா கூட நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்வையாளருங்கிற முறையில அதை பார்க்கும்போது அந்த பாட்டை பார்த்து அந்த வரிகள் எல்லாம் பார்த்து ரசிக்கும் போது கேட்கும் போது ஒரு ஹிட் சாங்ஸ் நம்ம கேட்கும் போது என்ன ஃபீலிங் வருமோ அதே ஃபீலிங் தான் வருது. ரொம்ப அருமையா இருந்தது. மியூசிக் பாத்தீங்கன்னா நல்லா அழகா அருமையா இருந்தது. மியூசிக் ரொம்ப மெலோடியஸா நல்லா அழகா இருந்தது. மியூசிக் ரொம்ப அருமையா இருந்தது. அதுல ஒரு மியூசிக் பிளஸ் வாய்ஸ், நம்ம ஒரு சாங்ஸ் கேட்கும்போது ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம், நார்மலி பார்ப்போம். ஒரு மியூசிக்க பார்ப்போம், மியூசிக்கு ரொம்ப கவனம் செலுத்துவோம். அப்புறம் வாய்ஸ் ரொம்ப பார்ப்போம். வாய்ஸ் அவங்க பாடினவங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம அரவிந்த் சார் டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த லொகேஷன்ஸ், அந்த சாரும் நம்ம ராதாரவி சார் சொன்னாங்க, லொகேஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த பேக்ரவுண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் வந்து ஹீரோயின்ஸ் அவங்களுடைய ஆக்டிங், எக்ஸ்பிரஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சோ இந்த படம், இந்த சாங் மிக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ராஜேஷ் சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.